புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 35ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன், வாசிப்பவர் எம். வேதநாயகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே 35ஆம் பகுதிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த தொடர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் இதை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பல்லவ சாம்ராஜ்யம் தனது பெயரையும் எல்லைகளையும் சுருக்கி கொண்டு வெறும் பல்லவ நாடாகி திங்கள் 1 முடிவுற்றிருந்தது. சாளுக்கியர்களின் பிடியில் காஞ்சியின் அரசியல் சுழலத் தொடங்கிவிட்டது. பரமேஸ்வரவர்மனின் நேரடி வாரிசான சித்திரமாயனை பல்லவ அரியணையில் அமர வைத்து பல்லவத்து குடிகளுக்கு பேருதவி புரிந்தனர் சாளுக்கிய கங்க பாண்டியர்கள். அதுவரை தங்கள் தேச முறையற்ற வாரிசால் ஆளப்பட்ட துயரத்தில் தவித்த பல்லவத்து மக்கள் இப்போது பூரண திருப்தியுடன் அந்த மும்மூர்த்திகளை ஆராதனை செய்தனர். சாளுக்கிய விக்ரமாதித்யன் தனது திட்டப்படி சித்திரமாயனை அரியணையில் அமர்த்தியதோடு தன் மகள் சித்திரவல்லியையும் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். இந்த பட்டாபிஷேகம் திருமண வைபவத்துக்கு பாண்டியன் ஸ்ரீவல்லபன் தனது துணைவியுடன் வருகை புரிந்திருந்தான். ஸ்ரீபுருஷரும் ஏற்கனவே காஞ்சியில் இடம் பிடித்து கலவலப்பை ஊட்டி கொண்டிருந்தார். கங்க பாண்டியருக்கு அவரவர் கைப்பற்றிய பிரதேசங்களை பகிர்ந்தளிப்பதில் விக்ரமாதித்யன் எந்த குறையும் வைக்கவில்லை. அதனால் அவன் மீது ஐயமுற்றிருந்த கங்க பாண்டியர் மனமகிழ்ந்து சாளுக்கியனின் விருந்து உபச்சாரத்தில் திளைத்து வாரக்கணக்கில் காஞ்சியில் தங்கியிருந்து சுகம் அனுபவித்தனர். காஞ்சியின் கவின்மிகு ஆலயங்கள் அவர்களை பெரிதும் கவர்ந்தன. கைலாசநாதரின் கருவறை முன்பு கண்களை மூடி தியானம் செய்த ஸ்ரீபுருஷர் தனது வெற்றி கொடி தொடர வேண்டுமென உள்ளூர உருகினார். ஸ்ரீவல்லபரும் பூசுந்தரியும் தங்கள் உயர்வை வேண்டி கைலாசநாதருக்கு விண்ணப்பம் செய்தனர். அவர்களுடன் ஆலயத்துக்கு வருகை புரிந்திருந்த விக்ரமாதித்யன் கைலாசநாதர் ஆலயத்தை சுற்றி வந்தவர்களை சற்று அருகில் இருந்த ராஜசிம்ம ஈஸ்வரர் திருக்கற்றளைக்கு அழைத்து சென்றார். ஆலயத்தின் அழகும் கலைவேலைப்பாடும் கண்களை பறிக்கச் சற்று மெய்மறந்து நின்றனர் நால்வரும். ஆலயம் முழுவதும் நன்கு பார்த்து ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு வெளியே வந்தவர்களிடம் விக்ரமாதித்யன் கூறினான், என்னதான் சித்திரமாயனுக்கு வழங்குவதாக இருந்தாலும் காஞ்சியை சிறிதேனும் சிதைக்க வேண்டும் என்கிற என் உள்ளத்து வெறியை அடக்கி ஆண்டவர் இந்த ஈஸ்வரர். வாதாபியை தீக்கிரையாக்கிய நரசிம்ம பல்லவனின் ஈனச் செயலுக்கு பழிவாங்க எண்ணி வந்த என் வெஞ்சினத்தை வேண்டாமென தடுத்தவர் இந்த ஈஸ்வரர் என்று ஆச்சரியமில்லை. ஆலயத்துக்குள் நுழைந்தது போல் அல்ல, திருக்கைலாயத்துக்குள் நுழைந்தது போல ஓர் ஆனந்தத்தை அனுபவித்தேன். காஞ்சியின் பெருமைக்கு பெருமை சேர்ப்பதாகவே அமைந்துள்ளது இந்த கற்றளி. எதிரியே ஆனாலும் பல்லவ வம்சத்து அரசர்களை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இனி எப்படி எதிரிகள் ஆவர்? அதுதான் சித்திரமாயர் சாளுக்கியரின் மாப்பிள்ளை ஆகிவிட்டாரே. சொந்தமென வந்தபின் விரோதம் வெளிப்பட வாய்ப்பு ஏது? ஸ்ரீவல்லபனின் அந்த வார்த்தைகள் உண்மையானவையா அல்லது நையாண்டியா என உணர முடியாமல் புன்னகை பூத்து தன் குழப்பத்தை மறைத்து கொண்டான் விக்ரமாதித்யன். ஆமாம், பல்லாண்டு பகையுணர்வு இந்த யுத்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது. உண்மையில் நாம் பல்லவ வம்சத்துக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. சொல்லப்போனால் மறுபடியும் பல்லவ வம்சத்தை தொடர ஏற்பாடு செய்துள்ளோம். இடையில் வந்தவனை விரட்டிவிட்டு உரிமையுள்ளவனுக்கு உதவி புரிந்துள்ளோம். இல்லையா விக்ரமாதித்யரே? நன்றாக சொன்னீர்கள். பல்லவ சாளுக்கிய தொடர்போரை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் பல்லவ சாளுக்கியர்கள் இனி ஒன்றில் ஒன்று என வரலாறு பேசும் விதம் மனவிழாவும் நடத்திவிட்டோமே. சரியான வார்த்தைகள். நீங்கள் செய்ததில் மிகச்சிறந்த முடிவு இது என்பதே என் கருத்து. பாண்டியரின் பாராட்டு இப்போது இனித்தது சாளுக்கியருக்கு. நானும் கூட சற்று மாற்றி யோசித்திருந்தேன். ஆனால் கீர்த்திவர்மன் நிர்பந்தம் செய்ததால் மனம் மாறிவிட்டேன். அது எவ்வாறாயினும் நன்மைக்கே என்று கருதுங்கள். இனி மகனுக்கு மனவிழா நடத்த வேண்டாமா? அடுத்த விருந்து எப்போது? உடனே என்றால் சொல்லுங்கள். இப்படியே வாதாபிக்கு வந்துவிட்டு செல்கிறோம். இனி நாடு திரும்பி மீண்டும் வருவது அலைச்சலுக்கு வழியாகிவிடும். ஸ்ரீபுருஷரின் வேடிக்கை பேச்சு அனைவருக்கும் உற்சாகத்தை தந்தது. நால்வரும் பேசியவாறே ரதத்தில் ஏறி நகரை வலம் வந்தவாறு அரண்மனை ஏகினர். இடைப்பட்ட நேரத்தில் பலதும் பேசி கொண்டு வந்த போதும் கீர்த்திவர்மன் திருமணம் பற்றி விக்ரமாதித்யன் ஏதும் சொல்லாதது பூசுந்தரியின் மனதை நெருடியது. நந்தினி தேவியுடன் அவள் வந்த நாள் முதல் நன்கு பேசி பழகி இருந்ததால் கீர்த்திவர்மனுக்கு அவளே மனைவியாக போகிறாள் என்கிற கருத்து பதிந்திருந்தது. ஆனால் அது பற்றி ஒரு சிறு பொறி கூட சாளுக்கியரின் வார்த்தைகளில் தென்படவில்லை என்பதுதான் அவளது நெருடலுக்கு காரணம். சித்திரமாயனுக்கு பட்டாபிஷேகம் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற ரத்தின சுருக்கமான ஓலை கிடைத்ததும் காஞ்சிக்கு இந்நேரம் செல்வது அவசியமா என்று கணவர் கேட்டதற்கு தான் பதில் கூறி அவரை அழைத்து வந்தோம் என்பது அவளுக்கு நினைவு தட்டியது. இங்கு வந்த பிறகுதான் வெறும் பட்டாபிஷேகம் அல்ல, மகளை மனமுடித்து தந்து உறவை பலப்படுத்துகிறார் விக்ரமாதித்யன் என்பதை உணர அறிய முடிந்தது.
தந்தைக்கு அதில் சற்று வருத்தம் இருந்தாலும் அதை மறைத்து தான் அவர் மனவிழாவில் கலந்து கொண்டார். அதே நேரம் காஞ்சிக்கு வடக்கே கிருஷ்ணா வரையிலான பல்லவத்தின் ஆதிபத்திய உரிமை தங்களுக்கு என்று விக்ரமாதித்யர் கூறியதும் ஸ்ரீபுருஷர் மகிழ்ச்சி அடைந்து பின்னர் நடந்த நிகழ்ச்சி. திருமணத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் சாளுக்கிய விக்ரமாதித்யனையும் சித்திரமாயனையும் பாராட்டி புகழ்ந்தனர். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பது பொய்த்தது. 1 வாரத்துக்கு மேலாக தங்கியிருந்த பாண்டியர் ஸ்ரீ வல்லபர் விடைபெற்று கொள்ள தயாரானார். சித்திரமாயனையும் சித்திரவல்லியையும் வாழ்த்து விடைபெற்று கொண்டு விக்ரமாதித்யனிடம் வந்தனர். விக்ரமாதித்யரே, நீங்கள் பேசாமல் இருங்கள். நந்திவர்மனை அந்த கோட்டையில் இருந்தும் வெளியேற்றி நடுத்தெருவுக்கு விரட்ட என்னால் முடியும். இனி அவன் கம்போஜத்துக்குத்தான் போக வேண்டும். பல்லவத்தில் இடம் கிடைக்காது. இருமாப்புடன் பாண்டியன் ஸ்ரீவல்லபன் உதிர்த்த வார்த்தைகள் சாளுக்கிய வேந்தருக்கு உற்சாகம் தந்தது. உங்களை எனக்கு தெரியும் ஸ்ரீவல்லபரே. கங்கையின் மாப்பிள்ளை சோடை போக முடியுமா? அதுவும் பூசுந்தரி போன்ற ஒரு சிறந்த மனையாளினி ஆலோசனை கிடைக்கும் போது பாண்டியன் வெற்றி காண்பதில் ஐயம் ஏது? விக்ரமாதித்யனின் விழிகள் கங்கனின் மகளை கடை கண்ணிட்டு நோக்கியவாறே இவ்வாறு கூறியதும் வெட்கத்தால் நாணி தலை குனிந்தாள் கங்கனின் மகள். விக்ரமாதித்யரே, இதற்கு நான் இவளை எங்கும் அழைத்துச் செல்ல தயங்குகிறேன். என்னத்தான் பாராட்டத் தொடங்குபவர்கள் அனைவரும் இறுதியில் முழுமை செய்து இவளை வைத்துதான் அதனால் பாராட்டு முழுவதும் இவளுக்கே போய்விடுகிறது. அடடா, அதற்கு நீங்கள் கொடுத்து வைக்க வேண்டும். மனைவியின் சிறப்பை மற்றவர் புகழ கேட்பது மாபெரும் சிறப்பன்றோ? மெய்தான். ஆனால் தற்புகழ்ச்சியைத்தானே அனைவரும் விரும்புகின்றனர். இல்லாவிட்டால் இவள் இதை கேட்டு இப்படி மகிழூட்டு நிற்பாரா? ஏதேது உள்நாட்டு புகைச்சலுக்கு வழிவகுத்து விட்டேனோ? நீங்கள் கவலைப்படாதீர்கள் மாமா, அதற்கு என்னிடம் மருந்து உண்டு. சபாஸ், எனக்கு தெரியும் நீ எதையும் சாதிக்கக்கூடியவள். விக்ரமாதித்யன் மகளை பாராட்டும் வேளையில் ஸ்ரீபுருஷரும் வந்து சேர உரையாடலில் மேலும் சுவை சேர்ந்தது. உச்சி வெயிலுக்கு முன்னரே புறப்பட எண்ணியவர்கள் உணவை முடித்துக்கொண்டு மாலையில்தான் புறப்பட்டு சென்றனர். விக்ரமாதித்யரே, இன்னும் சில திங்களில் நந்திபுர கோட்டையை தகர்த்து நந்தியை சிறைபிடிப்பேன். தங்களது எச்சரிக்கை மணியை அடித்து விடுங்கள். நல்லது பாண்டியரே, நான் இன்றே ஓலை விடுக்கிறேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. நந்தியின் தளபதி ராஷ்டிரகூடத்தை விட்டு கிளம்பி விட்டானா? அவன் நந்தியுடன் இணைந்தால் அது நமக்கு தலைவலிதான். இனிமேல் அவன் வந்து பெரிதாக எதை சாதிக்கப் போகிறான்? அவனை பற்றி அப்படி சாதாரணமாக கூறாதீர்கள். நமது வெற்றிக்கே ஒரு வகையில் அவன் இங்கு இல்லாதிருந்ததே காரணம். தங்கள் விருப்பம் எதுவானாலும் திட்டமிட்டு செயலாற்றுபவர்கள் நீங்கள். இதில் நான் சொல்ல என்ன இருக்கிறது? நன்றி பாண்டியரே. சரி, நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். பூசுந்தரியும் பாண்டிய வேந்தரும் விடைபெற்று கொண்டபோது அவர்களை வழியனுப்ப சித்திரமாயனும் சித்திரவல்லியும் மட்டுமின்றி கீர்த்திவர்மனும் நந்தினி தேவியும் வந்திருந்தனர். பூசுந்தரி நந்தினியை சற்று தனியே தள்ளி சென்று ரகசியமாக சொன்னார். கீர்த்திவர்மரை விட்டுவிடாதே, காற்று மாறிவிட போகிறது. திசை மாறிவிட மாட்டேன் அக்கா. நந்தினியை அத்தனை சுலபத்தில் எவரும் ஏமாற்றிவிட முடியாது. பார்த்துக்கொள், இது அரசியல், எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. அதை கூறிவிட்டு அவளை கட்டி தள்ளி விடைபெற்றுக் கொண்டாள் பூசுந்தரி. இருவரும் தங்கள் பரிவாரங்களுடனும் படையுடனும் விடைபெற்று சென்றதும் தான் மட்டும் தனித்து விட்டதை போல உணர்ந்தாள் நந்தினி தேவி. இந்த காஞ்சி அரண்மனையில் பட்டமகிழ்ச்சியாக உலவர கனவு கொண்ட தன்னை காலம் திசை மாற்றி வாதாபிக்கு வழிகாட்டியாக எண்ணிய நாட்கள் உண்டு. ஆனால் இன்று அந்த நாட்கள் வீணான கற்பனையின் எச்சமோ என எண்ணத்தோன்றும் நிலைமை உருவாக்கியது போலொரு ஐயம் மனதை அரிக்கிறது. திசை மாற விடமாட்டேன் என்று பூசுந்தரியிடம் கூறிய தைரியம் போலியாக தெரிந்தது. ஏனெனில் அந்த வார்த்தைகளுக்குரிய தெம்பு சிறிதும் அவளிடம் இருக்கவில்லை. நந்தினியின் எண்ணங்கள் தான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்த இடைவெளியை சல்லடை போட்டு சலித்தது. தான் புறப்படும் போது தந்தைக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி அதே நேரம் நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான தளபதி ஒருவனின் கண்காணிப்பில் அவரை விட்டு வந்திருந்தாள். மீண்டும் நந்திவர்மனுடன் அவர் சேர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் அந்த கண்காணிப்புக்கு காரணம். வாதாபிக்கு வந்த பிறகு கீர்த்திவர்மனின் அணுகுமுறை தான் நினைத்ததற்கு மாறாக வேறேதோ திசையில் பயணிப்பது போல தோன்றியது. சாளுக்கிய விக்ரமாதித்யரும் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து பேசாததும் அவள் மனதை உறுத்தியது. கீர்த்திவர்மன் பார்க்கும் நேரம் எல்லாம் வெறும் பார்வையாலேயே தன் மேனியை மேய்கிறானே அன்றி சிறிதாவது ஆற அமர அமர்ந்து திருமணத்தை பற்றியோ எதிர்காலம் பற்றியோ பேசுவது இல்லை என்றாகிவிட்டது. தனது கனவுகள் பலிக்குமோ என்ற ஐயம் தனக்கே வரத் தொடங்கிய இந்த வேளையில்தான் பூசுந்தரியின் எச்சரிக்கை வார்த்தைகள் அதை மேலும் அதிகமாக்கி அச்சப்பட வைத்துள்ளது. சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியாகும் நாள் தூரத்தில் இல்லை எனும் தனது எண்ணம் எங்கே பலிக்காமல் போய்விடுமோ என்பதே அச்சத்துக்கான காரணம். கீர்த்திவர்மன் நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை அவ்வப்போது உதிர்த்தாலும் அவை தன்னை வசமாக்க செய்யும் வார்த்தை ஜாலமென்றே தற்போது நினைக்க தோன்றுகிறது. காரணம், உரிய முறையில் தன்னை உடையவளாக்கும் முன்னரே ஒரு தாசியைப் போல தன்னை துகிலிர்த்து பார்த்து ஆசையை தணிக்க என்னும் மனப்பாங்கு அவனிடம் குடிகொண்டிருப்பதை அவள் உணர்ந்திருந்தாள். இது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே தவிர அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பேச்சும் இதுவரை நடைபெறவில்லை என்பதே அவளது கவலைக்கு காரணம்.
கீர்த்திவர்மன் வரட்டும், 2இல் 1 அவனிடம் கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவோடு காத்திருந்தாள் நந்தினி தேவி. அதேவேளை சாளுக்கிய விக்ரமாதித்யன் தான் எழுதிய ஓலையை தனையனின் கையில் தந்து அதை படி என்று ஆணையிட்டார். தந்தை அளித்த ஓலையை வாங்கி அதை கவனமுடன் உறக்க படித்தான் இளவரசர். நந்திவர்மனுக்கு: புவனமா பூபதி சாளுக்கிய விக்ரமாதித்யன் எழுதுவது: முன்னொரு முறை உமக்கு நல்லெண்ண மடலொன்றை அனுப்பி வைத்தது நினைவிருக்கலாம். அதை ஏற்க மறுத்ததன் விளைவை இன்று நீ அனுபவிக்கிறீர். அந்த முடங்களில் நான் குறிப்பிட்டிருந்த பிரகாரம் பல்லவ பேரரசனாக சித்திரமாயன் முடிசூட்டி கொண்டதும் எனது மகளை மனம் புரிந்ததும் நீ அறிந்திருப்பாய். விக்ரமாதித்யனின் வலிமையை இன்னமும் உணர முடியாத முட்டாளாக நீ இருக்க முடியாது. கங்க பாண்டிய அரசர்கள் என்னுடன் கைகோர்த்து நிற்பதை நீ அறிவாய். நந்திபுர கோட்டையை சுற்றி நீ வைத்திருக்கும் பாதுகாப்பு வளையத்தை பாண்டிய படை தகர்க்க முடியாவிடினும் சாளுக்கிய கங்க படைகள் அணிதிரண்டு வந்தால் நந்திபுரம் மண்ணாவது நிச்சயம். ஆனால் அத்தகைய அழிவை நான் உனக்கு உருவாக்க விரும்பவில்லை. மாறாக உனக்கொரு கோரிக்கை விடுக்கிறேன், கேள். மீண்டும் சொல்கிறேன், நாம் நட்பு பூண்டு ஒழுகுவோம். உறவுபூர்வமாக கடந்த முறை உன்னை நான் எனது மகளுக்கு கணவனாக எனது மருமகனாக மாறும்படி கூறினேன். இன்று அதற்கு சாத்தியமில்லை என்பதால் எனது இன்னொரு விருப்பத்தை உனக்கு தெரிவிக்கிறேன். நாம் இருவரும் சம்மதிகளாகி விடுவோம். ஆம், உனது தங்கை விமலாதேவி என் மகனுக்கு ஏற்ற நல்ல அழகி. அவளை அவனுக்கு மனம் செய்து தந்துவிடு. ஆம், உன் தங்கையை எனது மகன் கீர்த்திவர்மனுக்காக பெண் கேட்கிறேன். நாடு இழந்து நிற்கும் உன்னை நாடி வருகிறது அதிர்ஷ்டம், ஏற்றுக்கொள். இவ்விஷயத்தில் உனக்கு அங்கே எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒருவன் உண்டு என்று எனக்கு தெரியும். கடந்த காலத்தில் சாளுக்கிய பல்லவ எதிர்ப்புகளுக்கு தூபம் போட்டு வளர்த்த அவனை எனது முக்கிய எதிரியாகவே கருதுகிறேன். நீ எனது ஏற்பாட்டுக்கு உடன்படுகிறாய் எனின் உடனடியாக அவனை கைது செய்ய உன் படைகளுக்கு உத்தரவிடு. ஆம், உதயச்சந்திரனை கைது செய்ய நீ எடுக்கும் ஆணையை உனது நல்லெண்ண சமிங்கையாக ஏற்றுக்கொள்கிறேன். இவை இரண்டுக்கும் நீ உடன்படாவிடி நீயும் நந்திபுரமும் இன்னும் 4 வாரங்களில் மண்ணாவது திண்ணம். உனது அரங்கன் உன்னை காக்க வரமாட்டான். சாளுக்கிய பூபதி விக்ரமாதித்யன். மடல் முழுவதையும் படித்து முடித்து விட்ட பிறகு விக்ரமாதித்யன் கீர்த்திவர்மனிடம் கேட்டார், என்ன நினைக்கிறாய் இந்த மடலை பற்றி? அது அவசியமா என்று கருதுகிறேன். ஏன் அவசியமில்லை என்று நீ கருத காரணம்? வெள்ளிடை மலை ஆதரவற்று தெற்கே ஒரு மூலையில் கோட்டை ஒன்றில் பதுங்கி கிடக்கும் அவனை நட்பாக்கிக் கொள்வதில் நமக்கென்ன பலன்? ஏன் அவன் தங்கை பேரழகி விமலா இல்லையா? அவளுக்காக அவனை நைந்து கொள்ள தேவையா? படை திரட்டி சென்று அவளை சிறையெடுத்து வந்தால் போதாதா? அர்த்தமில்லாமல் பேசாதே. படையெடுப்பு என்பது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கவில்லை எனும்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை சாம பேத தண்டம் என்பதை படித்ததில்லை. முதல் 2 முயன்றும் முடியாத போது 3ஆவதை முயற்சிக்க வேண்டும். உண்மை, அதெல்லாம் உமக்கு உதவக்கூடியவற்றுக்கு சரிதான். ஆனால் நந்திவர்மனா நமக்கு இனி ஆக வேண்டியது ஒன்றுமில்லையே. அவனை விட்டு வைப்பதே நமக்கு தொல்லை அல்லவா? அதனால் நட்பென்று நயந்து போவதை விட படையெடுத்து அவனை கொன்று அவளை சிறையெடுத்தால் அனைத்தும் சுபம்தானே. மகனே, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். எதிர்பாராத விதமாக படையெடுத்து சென்று ஒரு பெண்ணை சிறையெடுக்க நேர்வது வேறு, அவளை சிறையெடுப்பதற்கென்றே படையெடுப்பது வேறு. நீ அவ்வாறு செய்தால் அவள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் நஷ்டம் யாருக்கு? அதனால் திருமணத்தை நடத்த வேண்டும் என்கிற நமது உண்மையான நோக்கம் நடைபெற வேண்டுமெனின் நாம் முறையான வழியில் அணுகுவதே சரி. நீ சொல்வது போல் நந்திவர்மனை ஒழித்துவிட்டால் கதை அத்துடன் முடிய போவதில்லை. அவனது உண்மையான சுற்றம் காமபோஜத்தில் வலுவான அரசாக உள்ளதால் நாளை நம்மீது அவர்கள் திரும்பக்கூடும். அப்போதும் நமக்கு தலைவலிதான். தெரிந்தே வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம். அதே நேரம் அது அவசியம் என்று வந்தால் விட்டுவிடவும் வேண்டாம். புரிகிறதா? அது சரி. இந்த உதயச்சந்திரனை நாம் கைது செய்துவிட முடியாதா? அதற்காக ஏன் நந்தியிடம் கோரிக்கை? இதுவும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உதயச்சந்திரன் நீ நினைப்பது போல சாதாரணமானவன் அல்ல. அவனை அவ்வளவு எளிதில் பிடித்துவிட முடியாது. அப்படியே பிடித்தாலும் அவனது அறிவு நம்மை ஏமாற்றி நந்தியுடன் சேர்வதை சிந்திக்கும். அவன் கைதானால் அது நமக்கு லாபமே அன்றி அவனை கொள்வதால் லாபம் குறைவு. அப்படி அவனை நாம் கைது செய்து காவலில் வைப்பதை விட நந்திவர்மனின் உத்தரவில் அவன் கைதானால் உதயச்சந்திரன் அப்போதே பகுதி இறந்த நிலைதான். நந்தியை விட தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அவனுக்கு செல்வாக்கு அதிகம். அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நந்தியை வைத்தே அவனை கைது செய்தால் நமக்கு தொல்லை குறைவு, நன்மை அதிகம். சரிதான். இவற்றையெல்லாம் நான் சிந்திக்கவில்லை. சிந்திக்க வேண்டும். ஒரு செயலை செய்யும் முன்பு 4 கோணங்களிலும் அதன் லாப நஷ்டங்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். விக்ரமாதித்யர் மகனுக்கு விளக்கம் கூறிவிட்டு ஓலையை வாங்கி குழலில் இட்டு முத்திரை பதித்தார். சரி, இதை இன்றே நந்திபுரம் சென்று கொடுத்து வர ஆவண செய். ஆகட்டும். ஓலையை பெற்றுக்கொண்டு கீர்த்திவர்மன் வெளியேறவும் காவலனை அழைத்து தளபதி புலிகேசி அழைத்து வர சொன்னார் விக்ரமாதித்யன். நந்திபுரத்துக்கு வந்தபோது அது காஞ்சியை விட தன்னை அதிகம் கவர்வதாக கூறிக்கொண்டாள் இளவரசி விமலாதேவி. ஆனால் இன்றைக்கு கதை தலைகீழாகிவிட்டது. காஞ்சியை பறிகொடுத்துவிட்டு எந்த கவலையுமின்றி கண்ணபெருமானை கதி என்ற கலை பணியாற்றும் அண்ணனின் பாராமுகம் அவளை வருத்தத்தில் ஆழ்த்தியது. அவருக்காகவே திருமண பேச
சென்றவரின் கதி என்னவாயிற்று என்று அறியப்படாமல் வருவார் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லி வாயை அடைக்கும் அவரது வழக்கம் மனதை பிசைந்தது. காஞ்சி அரண்மனையே இங்கு வந்தது போல அனைவரும் ஒன்று கூடி இருந்தாலும் ஒருவர் மனதிலும் நிம்மதியின்றி இருண்ட முகங்களாக உலவி வருவதை காண நெஞ்சு கணக்கிறது. தந்தை போல தன்னையும் அண்ணனையும் அன்புடன் உருவாக்கிய அமைச்சர் அரையனாரும் அரங்கன் ஆலய பணியென்றே அப்பக்கம் திரும்பிவிட்டதை பார்த்து பாவை நெஞ்சம் பரிதவித்தது. பிரிந்து சென்றவர் வருவாரா மாட்டாரா? பகைவர்கள் பார்வையில் படுவாரா மாட்டாரா? பல்லவம் மீண்டும் அமையுமா அமையதா? இப்படி கேள்விகளின் பிடியில் சிக்கி சிதைந்து போனாள் விமலாதேவி. மதுரவல்லியுடன் இணைந்து மாதவனுக்கு பணி செய்த இன்பமும் இன்று காணாமற் போய்விட்டது. எதுவானாலும் அவள் அண்ணனையே நாடி செல்வதால் அங்கும் தனக்கு இடமின்றி போனது. இளவரசி என்று யாராவது அழைத்தாலும் சினம் கொப்பளித்து சிரசே காகிறது. இல்லாத நாட்டுக்கு இளவரசி பட்டம் ஒரு கேடா? இளவரசி பட்டத்துடன் பேரரசியாக திட்டமிட்டவள் நந்தினி. இன்று அவள் இருப்பது காஞ்சியா வாதாபியா? யார் அறிவார்? அவள் ஏன் இப்படி மாறிப்போனாள்? ஒரு சிற்றரசின் இளவரசி பல்லவத்தின் பட்ட மகிழ்ச்சியாக ஆசைப்பட்டதில் தவறில்லை. அமைச்சரும் தான் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் தம் நிலை மாறவில்லையா? ஆனால் இவள் மட்டும் பெற்ற தந்தைக்கு துரோகம் இழைத்து எதிரிகளுடன் கைகோர்த்து கொண்டது என்ன நியாயம்? எப்படி அவளால் இவ்வாறெல்லாம் சிந்திக்க முடிந்தது? பாவ முத்தரையர். அமைச்சரை போலவே அவரும் அன்பினால் என்னையும் அண்ணனையும் அரவணைத்து மாண்பினர். இன்றைக்கு அவர் சொந்த மகளாலேயே தனிமைச் சிறையில் இருப்ப இதையெல்லாம் விதி என்று சொல்வதா சதி என்று சொல்வதா? விமலாதேவி தன் அறையில் மஞ்சத்தில் சாய்ந்து மனதை பிசைந்து கொண்டிருந்த வேளையில் மதுரவல்லி உள்ளே நுழைந்தாள். இளவரசி, என்னை அப்படி அழைக்காதே மதுரா. இளவரசி என்று எந்த நாட்டில் இளவரசிதான்? நாடற்ற அனாதைகளாக இங்கே முடங்கி கிடக்கும் என்னை போன்றவளுக்கு எதற்கு வீண் பெருமை? ஏன் இப்படி விரக்தியுடன் பேசுகிறீர்கள்? இதெல்லாம் வெறும் தற்காலிக மாற்றங்கள். நாளை அனைத்தும் மாறும். அதை அந்த நாராயணன் பார்த்து கொள்வான். ஆமாம், நீ இப்படி ஆத்மீகம் பேசி வாயை அடைத்துவிடு. எங்களால் நிகழ்ச்சிகளை சிறிதும் பார்க்காமல் அரங்கன் பார்த்து கொள்வான், ஆண்டவன் பார்த்து கொள்வான் என்று இருந்துவிட்டால் நாளை நாம் இருக்க நந்திபுரம் இல்லா நிலை வந்து சேரும். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரங்கனை மட்டுமல்ல, நம்ம அண்ணனை நம்புங்கள். அவர் நம்மை எப்படியும் காப்பாற்றுவார். பல்லவம் நமது கைக்கு வந்து சேரும். இப்படியே இறை தொண்டே கதி என்று ஆலய பணியில் மூழ்கி கிடந்தால் பல்லவம் மட்டுமல்ல, பரத கண்டமே கைக்கு வந்து சேரும். அவர் மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ யார் கண்டது? அரசியலை அவர் எவருடனும் பகிர்ந்து கொள்வதாக தெரியவில்லை. தந்தையாருடன் ஏதாவது பேசினால் உண்டு. அவரும் எதையும் வெளியில் உரைப்பவர் அல்ல. என் செய்வது? யாரும் எதுவும் கூற வேண்டாம். ராஷ்டிரகூடம் சென்றாரே ஒரு மனிதர், அவர் என்ன ஆனார்? எப்போது வருவார் என்று யாரேனும் கவலைப்படுகிறார்களா? அவர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடக்க விட்டிருப்பாரா? என்னை தவிர யாராவது அவர் இன்னும் வரவில்லை என்று வருந்துகிறார்களா? இதெல்லாம் வெறும் பேச்சு. தளபதியார் வருகைக்காக அண்ணனின் கண்கள் காத்து கிடக்கின்றன. அவரை இங்கு யாரும் மறக்கவும் இல்லை, நினைக்காமல் இருக்கவும் இல்லை. நீங்களாக ஏதாவது கற்பனை புரிந்து கதை சொல்லாதீர்கள். நீ அப்படித்தான் சொல்வாய். அவரை பிரிந்து நான் படும் அவஸ்தை உனக்கு எங்கே தெரிய போகிறது? சரி, இப்படி புலம்பி தீர்த்தால் அவர் வந்து விடுவாரா? அவர் வர வேண்டும், விரைவில் எல்லாம் சரியாக வேண்டும் என்ற சிந்தனையுடன் நம் அரங்கனின் திருவீட்டு பணியில் ஆழ்ந்திடுங்கள். அனைத்தும் அவன் அருளால் நிறைவேறும். என்னை விட்டுவிடு. என் மனம் ஒரு நிலையில் இல்லை. நான் இப்படியே கிடந்து புலம்பி தீர்க்கிறேன். நீ செல். உனது பணி என்னால் கெட வேண்டாம். இளவரசி, அடம்பிடிக்காதீர்கள். நீங்கள் நேற்றிலிருந்து சரிவர உணவு உட்கொள்ளவில்லை என்று கூறினார்கள். உணவை வெறுத்து எதை மீட்கப் போகிறீர்கள்? நாம் சிந்திக்கவும் செயல்படவும் உணவு அவசியம் அல்லவா? வாருங்கள், சென்று உணவருந்தி வரலாம். வேண்டாம் மதுரா, நீ செல். நான் பசித்தால் வந்து எதையேனும் புசிக்கிறேன். எனக்கு உணவேதும் வேண்டாம். நீ செல். சரி, உணவை இங்கு கொண்டு வரச் சொல்கிறேன். வேண்டாம். இல்லை, நீங்கள் மறுத்தல் கூடாது. நான் கொண்டு வரச் சொல்கிறேன். அவள் விமலாதேவியின் பேச்சை லட்சியம் செய்யாமல் அந்த அறையில் இருந்து வெளியேறிய பின்பு விமலாதேவி தனது நிலையில் மாற்றமின்றி மஞ்சத்தில் விம்மியவாறே வீழ்ந்து கிடந்தாள். உலகளந்த பெருமானின் உன்னத திருக்கோயிலை உருவாக்கும் சிற்பிகளுடன் தானும் ஓர் ஏவலனாய் அமர்ந்து பணி செய்வதும், அவ்வப்போது தனது கருத்துக்களை சிற்பிகளிடம் பகிர்வதும், கற்பனைகளை கலந்துரையாடுவதும், அதற்கேற்ப அவர்கள் செதுக்கும் சிற்பங்களை பார்த்து பரவசமடைந்து ஆனந்தத்தில் திளைக்கும் நந்திவர்மனின் செயல் மல்லை சிற்பிகளையும் வியக்க வைத்தது. மதுரவல்லி ஒருத்தியால் மட்டுமே அதை பக்தியின் வெளிப்பாடு என்று உணர முடிந்தது. அவளும் தன்னை அந்த ஆனந்தத்தில் ஈடுபடுத்தி அரங்கனின் திருவீட்டை எழுப்பும் பணியில் ஈடுபடுத்தி கொண்டாள். அத்துடன் நந்திவர்மன் கேட்டுக்கொண்டது போல வீரமல்லனின் உடல் நிலையை கவனித்து அவனுக்கு தேவையான உபசரணைகள் செய்வதிலும் அவள் குறைவு வைக்கவில்லை. வீரமல்லனின் உடல்நிலை தற்போது நன்கு தேறியிருந்தது. இன்றும் ஒரு சில தினங்களில் முழுமையாக அவன் குணமடைந்து விடுவான். அதற்கு காரணமானவர்கள் அரண்மனை வைத்தியர்கள் என்றாலும் அதை முழுமையடைய செய்தவள் மதுரவல்லியே. சற்று முன்னர் தன்னை கவனிக்க வந்த அவளிடம் வீரமல்லன் கேட்டான், மதுரா, மன்னர் எப்படி இருக்கிறார்? தளபதியார் இன்னமும் வரவில்லையா? மன்னர் மற்றைய கவலைகளை மறந்துவிட்டு மாலவன் திருவீட்டை நிர்மாணிக்கிறார்.
தளபதியார் இன்னமும் வரவில்லை. எந்தவித பற்றுதலும் இன்றி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலளித்து தன் பணியை நிறைவேற்றும் அவளை வியப்புடன் பார்த்தவாறு படுத்திருந்தான் வீரமல்லன். அவள் ஒரு தாதியை போல தனக்கு பணிவிடை செய்துவிட்டு வேறு எந்த சிரத்தையும் இன்றி அந்த இடத்தில் இருந்து வெளியேறி சிற்பக்கூடத்துக்கு சென்றாள். அங்கே நந்திவர்மன் இருக்கக்கூடும் என்கிற அவளது எதிர்பார்ப்பு பொய்யாகவே சிற்பிகளிடம் மன்னா என்றாள். மன்னர் தற்போதுதான் சென்றார். பேரமைச்சர் வந்து அழைத்து சென்றார் என்றான் தலைமை சிற்பி. அமைச்சர் வந்து அழைத்ததும் அவருடன் புறப்பட நந்திவர்மர் ஆலோசனை மண்டபத்தில் காத்திருக்கும் சாளுக்கிய தூதுவனை பார்த்ததும் அவனிடம் கேட்டான். அமைச்சரை, தூதுவர் வந்து வெகு நேரம் ஆயிற்றா? இல்லை அரசே, தற்போதுதான் வந்தார். நல்லது. தூதுவரே, நீர் வர காரணம்? எமது சக்கரவர்த்தி இவ்வோலையை தங்களுக்கு கொடுத்தனுப்பியுள்ளார் மன்னவா. ஓ, இப்படி கொடு. தூதுவன் நீட்டிய மடலை பிரித்து ஒருமுறை ஆழமாக படித்த பின்பு அதை அமைச்சரிடம் தந்தான் நந்திவர்மன். அதை வாங்கி படித்த அமைச்சர் சினந்த விழிகளுடன் கூறினார், நம்மை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகிறார் சாளுக்கிய அரசர். ஆனால் அமைச்சரின் வேகத்தை தடை செய்து அமைதியாக கூறினான் நந்திவர்மன். இல்லை அமைச்சரே, நமக்கு நல்லதொரு வாய்ப்பையும் வழங்கி பெருமைப்படுத்த அல்லவா சாளுக்கிய பூபதி விரும்புகிறார். புரியாமல் பேசுகிறீர்கள். உதயச்சந்திரனை இழந்துவிட்டு பல்லவ சாம்ராஜ்யத்தை கனவு காண்பது கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவதை போன்றது. அமைச்சரே, விக்ரமாதித்யரின் இந்த யோசனை எனக்கு பிடித்துள்ளது. அதனால் நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன். உதயச்சந்திரன் இங்கு இருந்தால் இந்த நட்புக்கு இடையூறு விளைவிப்பது நிச்சயம். இதனால் அவன் இல்லாமல் இருப்பதும் நல்லதே. அவனை இழந்து பல்லவத்தின் சிறு பகுதியேனும் தற்காத்துக் கொள்வதில் தவறில்லை. ரிஷபாலாஞ்சிதா, தாங்களா இப்படி பேசுவது? ஆம் அமைச்சரே, உதயச்சந்திரனை பறிகொடுத்து இருப்பவற்றை தக்க வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்றே நான் கருதுகிறேன். அதனால் இந்த மடலுக்கு எனது ஒப்புதலை தெரிவித்து ஓலை எழுதி அனுப்புங்கள். அரசே, இது மாபெரும் அநீதி. தங்கள் தங்கையின் வாழ்வை நாசமாக்கும் செயல். தனிப்பட்டவர்கள் வாழ்வை விட அரசின் நன்மையை கருத்தில் கொள்வதே ராஜ பிரதிநிதிகளுக்கு அழகு. இதை நீங்கள் அறியாதவர் அல்ல. அதனால் நீங்கள் தயங்க வேண்டியதில்லை. உதயச்சந்திரனை என்ன காரணம் காட்டி சிறைபிடிக்க ஆணையிடுவீர்கள்? பல்லவத்தின் குடிகள் இதனை ஏற்றுக்கொள்வர் என்று கருதுகிறீர்களா? அமைச்சரே, சாளுக்கியர்களை ஏற்றுக்கொண்ட குடிகள், பரமேஸ்வரவர்மரை கொன்ற கங்கனை மன்னித்துவிட்ட குடிகள், சாதாரண படைத்தலைவனை சிறைப்பிடிப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கிளர்ச்சியா புரிய போகிறார்கள்? நந்திவர்மன் மிதித்த துரோகம் புரிந்தவன் என்று உலகம் தூற்றும். இப்போது மட்டும் வாழ்த்துப்பா இசைக்கின்றார்களா என்ன? இப்போதும் நாடு இழந்தவன் என்று நையாண்டி செய்யவில்லையா? அத்துடன் இதுவும் சேரும். அமைச்சரே, பிறர் என்ன சொல்வர் என்பதை கருதி காரியம் மாற்றுவது எக்காலமும் பொருந்தாத ஒன்று. நமக்கு சரியெனப்பட்டதை சாதகமானவற்றை செய்பவனை திறமைசாலி. உதயச்சந்திரனை சிறைப்பிடிக்க காட்டும் காரணம் அதோ சாளுக்கியரே எடுத்து காட்டியிருக்கிறாரே. பல்லவ சாளுக்கிய எதிர்ப்புக்கு தூபம் போட்டவன், இந்த போருக்கு காரணமானவன் என்று அது போதுமே. நந்திவர்மர் குழம்பி விட்டார் என்பது சரியாகத்தான் உள்ளது. அமைச்சரே, எனது கட்டளையை நிறைவேற்றுங்கள். சாளுக்கிய தூதரிடம் எனது பதிலை அனுப்பி வையுங்கள். நீ வணங்கும் அரங்கனுக்கே இது அடுக்காது என்று கூறியவரே அமைச்சர் ஓலையுடன் வெளியேற தூதனிடம் நந்திவர்மன், தூதுவரே, எமது உடன்பாட்டை விக்ரமாதித்யரிடம் கூறுங்கள். அத்துடன் இளவரசியை திருமணம் செய்து தர சித்தமாயுள்ளேன் என்பதனையும் தெரிவிக்கலாம். அதற்கு இன்னும் 2 திங்கள் கால அவகாசம் தேவை. காரணத்தை நான் ஓலையில் குறிப்பிடச் செய்கிறேன். நீர் சென்று விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கும் ஓலை தயாரானதும் சொல்லி அனுப்புகிறேன். முக்கியமாக உனது சக்கரவர்த்திக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என்று கூறு என்று கூறிவிட்டு நந்திவர்மன் வெளியேற சாளுக்கிய தூதுவன் பல்லவ வீரனின் வழிகாட்டலில் விருந்தினர் மாளிகைக்கு செல்லலானான். வீர சபதம். சாளுக்கிய பூபதி விக்ரமாதித்யரின் ஆனந்தம் அளவு மீறி இருந்தது. அளவுக்கு சற்று அதிகமாக உற்சாக பானத்தை அருந்தி அதை மேலும் அதிகப்படுத்தி கொண்டார். சொல் வீரனே. வீரன சொன்னான் நந்திவர்மன். தங்களுக்கு அவரது வாழ்த்துக்களை தெரிவிக்க கூறினார். பிறகு திருமணத்துக்கு சம்மதம் என்றார். சிறிது கால அவகாசம் வேண்டும் என்றார். அது பற்றி ஓலையில் குறிப்பிடுவதாக கூறினார். சரி சரி. இதை அவன் கூறுகையில் அந்த அமைச்சர் அருகில் இல்லையா? இருந்தார் மன்னவா. இருவருக்கும் இடையே நீண்ட நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. அவருக்கு இதில் உடன்பாடே இல்லை. கோபித்து கொண்டு போனார். போகட்டும் போகட்டும். அவன் உடன்பாடு யாருக்கு வேண்டும்? நந்தி நம் வழிக்கு வந்து விட்டான் அல்லவா? அது போதும். சரி, நீ சென்று இளவரசரை இங்கு வரச்சொல். இந்தா, இதை பிடி.
தனது கச்சையில் இருந்த பொற்கிளி ஒன்றை வீரனுக்கு எடுத்து தந்தார் சாளுக்கிய பூபதி. அதனை நன்றியுடன் பெற்றுக்கொண்டு வெளியேற மறுபடியும் பானத்தை ஊற்றி குடித்து மகிழ்ந்தார் சாளுக்கியர். காலையிலேயே நந்தினி கீர்த்திவர்மனுடன் விக்ரமாதித்யரை சந்தித்து பேசும் முடிவில் புறப்பட்டு வந்திருந்தாள். ஆனால் அவளை தந்தையிடம் அழைத்துச் செல்ல மனம் இல்லாத இளவரசர் செல்லும் வழியிலேயே தடை செய்ய நினைத்தும் அவள் அதற்கு இசையாமல் அவனை தொடர்ந்து ஆலோசனை மண்டபம் வரை வந்துவிட்டாள். அங்கேயாவது அவளை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்ற நினைப்புடன் ஏதேதோ பேசி அவளிடமிருந்து விடுபட முயன்று கொண்டிருந்த வேளையைதான் இளவரசருக்கு வணக்கம், அரசர் தங்களை உடனே வருமாறு பணித்தார் என்றான் விக்ரமாதித்யர். அனுப்பிய வீரன், சரி நீ செல். வீரனை அனுப்பிவிட்டு நந்தினியிடம் மறுபடியும் மன்றாடினான் கீர்த்திவர்மன். நந்தினி, சற்று பொறு. தந்தையார் எதற்கு அழைத்தார் என்பதை அறியேன். சென்று வந்து விடுகிறேன். நாம் பிறகு தனியாக அவரை சந்திப்போம். அதற்கு இது உகந்த நேரமல்ல. சரி, விட்டு பிடிப்போம் என்ற முடிவுடன் அவனை போகவிட்ட நந்தினி சற்று நேரம் அங்கேயே நின்றவள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவளாக மெல்ல கீர்த்திவர்மன் சென்ற வழியே தானும் பின் தொடர்ந்தாள். நந்தினியை சரிகட்டிவிட்டு தந்தையின் அறைக்கு சென்றவன் தந்தையின் நிலை கண்டு நிலைமையை யூகித்தான். வா வா வா, வந்து என் அருகில் அமர்ந்து கொள். உன் திருமணம் உறுதியாகிவிட்டது. நந்திவர்மன் சம்மதம் சொல்லிவிட்டான். இதோ பார் அவன் அனுப்பிய ஓலை. தனது கச்சையில் செருகிய ஓலையை மகனிடம் எடுத்து நீட்டினார் விக்ரமாதித்யர். கீர்த்திவர்மன் அந்த ஓலையை படித்துவிட்டு அவரிடமே திருப்பி தந்தான். பார்த்தாயா, படையெடுக்காமலேயே நமது வெற்றி நிச்சயமாகிவிட்டது. நீ நினைத்தது போலவே பேரழகி விமலாதேவி உன் மனைவியாவாள். உதயச்சந்திரனும் நம்மிடம் சிறைப்படுவான். பிறகு என்ன செய்ய முடியும் அந்த நந்திவர்மனால்? இருந்தாலும் 2 திங்கள் காத்திருப்பது என்பது ஏன்? அதற்குள் அவசரமா? அதற்குள் ஒருத்தி வந்து சேர்ந்திருக்கிறாளே, அவளை அனுபவி. நான் அதை சொல்லவில்லை. நந்திவர்மன் எப்படி இதற்கு ஒப்புக்கொண்டான் என்பதுதான். அவனுக்கு வேறு வழி இல்லை. அவன் விவேகியும் கூட. வீணாக அழிவதை விட விவேகம்தான் பிழைக்கலாம் என்பதை புரிந்து கொண்டவன். ஆனாலும் அவன் இதற்கு உடன்படுவது ஐயமென்றே கருதினேன். பயந்து விட்டான். மும்முனை தாக்குதலுக்கு இனியும் ஆளானால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை அவன் அறிவான். போகட்டும். தங்கையை தாரை வார்த்து தர ஒப்பு கொண்டு விட்டான். அதுபோதும். விமலா பேரழகியாம் தெரியுமா? சித்திரமாயர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இனி பார்க்க போகிறாய். ஆனால் நந்தினியை எப்படி சமாதானம் செய்வது என்பதுதான். நான் உனக்கு ஏற்கனவே இது பற்றி பலமுறை சொல்லிவிட்டேன். அவள் நமது அரங்கத்தில் ஆடி முடித்தவள். இனி அவளுக்கு இங்கே வேலை இல்லை. வேண்டுமானால் திருமணம் முடிவாகும் வரை பொழுதுபோக்க அவளை வைத்துக்கொள். இது பாவம் இல்லையா? பாவம் பார்த்து பரிதாபப்படுவன் தனது லட்சியங்களை எட்ட முடியாது. பல்லவ சாம்ராஜ்யத்தை பிரித்து 2 பகுதிகளாக்கப் போகிறேன். ஒரு பகுதியை சித்திரமாயனும் மற்றொன்றை நந்தியும் ஆளட்டும். அதன் மூலம் என்றும் பிரியாத உறவாக சாளுக்கிய பல்லவ உறவு நிலைக்கப் போகிறது. நந்தினிக்கு இது திருமண விஷயம் தெரிந்தால் தவறில்லை. தெரியத்தானே வேண்டும். அப்படியே முரண்டு பிடித்தால் முடித்துவிட வேண்டியதுதான். அதற்கு முன் வசப்படுத்திக்கொள். முயல்கிறேன். கீர்த்திவர்மனை தொடர்ந்து அரை வாயில் வரை வந்த நந்தினி வாயிற்காவலன் அறியாமல் சற்று மறைந்து நின்று உள்ளே பேசப்பட்ட அனைத்தும் தன் காதில் வாங்கி கொண்டாள். அவள் கண்களில் செவ்வரி படர்ந்தது. தந்தையும் மகனும் என்னை வைத்து விளையாடுகிறீர்கள். அவள் சினம் கொண்ட புலியென அரவமின்றி அங்கிருந்து வெளியேறினாள். நந்திவர்மனின் இசைவால் விமலாதேவி தன் மனையாளாக மாறும் நாட்கள் அதிக தூரத்தில் இல்லை எனும் நினைப்புடன் கீர்த்திவர்மன் தந்தையிடம் விடைபெற்று புறப்பட்டான். கடந்த 2 நாட்களாக நடந்த ஏதும் நினைவுக்கு எட்டாமல் தான் எங்கு இருக்கிறோம் என்பதும் உணர முடியாமல் ஒரு கயிற்று கட்டிலில் படுத்திருந்தான் உதயச்சந்திரன். ராஷ்டிரகூடத்தை விட்டு வெளியேறியதும் காடு மலைகளை கடந்து பல்லவத்தின் எல்லைக்குள் கால் வைத்ததும் அங்கே சாளுக்கிய படைகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதை அறிந்து கொண்டு காடுகளுக்குள் மறைந்து பயணித்ததும் மெல்ல நினைவில் உதயமானது. அதன் பின்பு என்ன நடந்தது என நினைவில் பின்னோக்கி செலுத்த முடியவில்லை. தலை வின் வின் என்று வலித்தது. மெதுவாக தலையை தடவி பார்த்தான். ஏதோ பச்சிலை வைத்து கட்டப்பட்டது போல தெரிந்தது. மெல்ல கண்களை திறந்து சுற்றுமுற்றும் விழிகளை சுழற்றி பார்த்தான். எப்போதோ பார்த்த இடம் போல ஒரு நினைவு. ஏதோ ஒரு குடிலில் தான் மூங்கில்களை கோர்த்து கட்டிய கட்டிலில் படுத்திருப்பதும் தெரிந்தது. இந்த குடில் புரிகிறது. வேடர் தலைவர் கீரியின் குடில். அன்று கபாலிகர்களிடமிருந்து முல்லையை காப்பாற்றிய வேளை இங்கு வந்துள்ளோம். ஆமாம், இங்கே எப்படி? புரியவில்லை. எவ்வளவு நினைத்தும் ஏதும் விளங்கவில்லை. சோர்ந்து போய் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் அரை நாளிகை சென்றதும் கண்களை திறந்து பார்த்தபோது அவனை இமை மூடாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் முல்லை. மற்றொரு புறம் சிந்தனை வடிவாக அமர்ந்திருந்தால் கவி பரமேஸ்வரர். அவன் விழிகள் திறந்ததும் ஏக காலத்தில் இருவரும் அவனை நெருங்கி மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். தளபதி கவி பரமேஸ்வரரின் குரல் அன்பு வழிய அழைத்தது. மெல்ல புன்னகைத்தவாறே அவருக்கு வணக்கம் செலுத்தினான் உதயச்சந்திரன். வணக்கம் கவிஞரே, மீண்டும் நாம் சந்தித்து விட்டோம். ஆம், விதி நம்மை சந்திக்க வைத்து விட்டது. மெல்ல எழுந்து அமர முயன்றவனை இருவரும் தாங்கி சாய்த்து அமர புதை புரிந்தனர். அது சரி கவிஞரே, நான் எப்படி இங்கே?
ஒரு பெரியவர் தங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நன்கு பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேவை என்றார். விவரங்களை கேட்டதற்கு ஏதும் உரைக்க மறுத்துவிட்டார். அவர் யார் என்று தங்களுக்கு தெரியவில்லையா? அவர் உரைக்கவில்லை. எனினும் என்னால் ஊகிக்க முடிந்தது. உண்மை அதுவாகத்தான் இருக்கும். யார்? நீங்கள் யாரை யூகித்தீர்கள்? தஞ்சை அரசர். என்ன, முத்திரையரா? ஓ, புரிகிறது. இப்போது எல்லாம் நினைவுக்கு எட்டிவிட்டன. என்ன நடந்தது கூறுங்கள். இன்னைக்கு எனக்கே அது வியப்பாகவும் தாங்க ஒண்ணா வேதனையாகவும் இருக்கிறது கவிஞரே. ராஷ்டிரகூடத்துக்கு நான் சென்ற வேளைதான் இங்கே பல்லவ சாளுக்கியர் போர் நடைபெற்றுள்ளது. அதை வணிகர் மூலம் கேள்வியுற்று விரைந்து வந்தேன். சாளுக்கிய படைகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நந்திபுரம் விரைந்து கொண்டிருந்தேன். வெள்ளாட்டூருக்கு அருகே பல்லவ படை வீரர்களை கண்டேன். அவர்களுடன் சாளுக்கிய வீரர்கள் இருந்தனர். ஆனால் அதை நான் ஏனோ பொருட்படுத்தவில்லை. பிறகு எனது சைனியங்களே வரும்போது எதற்காக ஒழிய வேண்டும் என்று நானே அவர்கள் முன் சென்றேன். அவர்கள் என்னிடம் மன்னரின் ஆணை என ஒரு கூறி ஓலை ஒன்றை நீட்டினார்கள். அது என்னிடம் என்ன பேசிட்டு தெரியுமா? அமைதியாக சொல்லுங்கள், மனம் தளர வேண்டாம், அமைதி. இது இனி கிடைக்குமா என்று அறியேன். ஓலையில் எனது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய நட்புக்கும் பாத்திரமான பல்லவ ரிஷபாலாஞ்சினன் என்னை கைது செய்து சாளுக்கியர்களிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டிருந்தார். உண்மையாகவா? ஆம். என்னால் இதை இந்த நொடி கூட நம்ப முடியவில்லை. ஆனால் பல்லவ சக்கரவர்த்திகளின் கைசாத்திட்ட ஓலையை நான் எப்படி நம்பாமல் இருப்பது? பிறகு என்ன? விதி என்று நினைத்து கொண்டு அவர்கள் முன்னே சரணடைந்தேன். பல்லவ வீரர்கள் என்னை சாளுக்கிய வீரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நிறைந்த கண்களுடன் விடைபெற்று சென்றனர். அடடா, துர்பாக்கியசாலிகள்! ஆம், மனதார இதனை செய்ய ஒப்புவார்கள் அல்ல அவர்கள். ஆனால் மாமன்னரின் ஆணையை மீற முடியுமா? சரி, பிறகென்ன நடந்தது? சாளுக்கிய வீரர்களுடன் நிராயுதபாணியாக கைகள் கட்டப்பட்ட நிலையில் நான் காஞ்சி நோக்கி அழைத்து செல்லப்பட்டேன். மாலை மங்கி இருள் சூழும் வேளை. அந்த மங்கலான இருட்டில் 2 புறவிகள் வாயு வேகத்தில் வந்து எங்களை மடக்க கண்டேன். முதலில் அவர்கள் நோக்கமன்றி எதையும் அறியவில்லை. ஆனால் போக போக அவர்கள் என்னை விடுவிக்க வந்தவர்கள் என்பதை அறிந்தேன். நானும் அவர்களுடன் சேர்ந்து தப்பிக்க முயன்றேன். அதுதான் விபரீதமாயிற்று. சாளுக்கிய வீரர்கள் கண்மூடித்தனமாக என்னை தாக்க தொடங்கினர். கைகள் கட்டப்பட்ட நிலையில் என்னால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. அந்த இருவரும் சேர்ந்து ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்டவர்களை வெட்டி சாய்த்திருப்பர். அதிலும் ஒருவரின் வீரம் அபாரமாக இருந்தது. இரண்டாமவர் முத்திரையர் என்று எனக்கு தோன்றியது. முதல்வர் யார் என்று அறிய முடியவில்லை. சாளுக்கிய தாக்குதலில் எனது தலையில் பட்ட காயம் என் சுயநினைவை இழக்கச் செய்தது. பிறகு நடந்தவை ஏதும் நான் அறியேன். பிறகென்ன? அவர்களின் ஒருவர் உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். 2 நாள் மயக்கத்துக்கு பின்பு இன்று விழித்துள்ளீர்கள். அது சரி, நான் இங்கு இருப்பதை முத்திரையருக்கு யார் கூறியிருப்பார்கள்? அதுதான் தெரியவில்லை. வீரமல்லன் ஒருவனுக்குத்தான் இவ்விடம் நன்கு தெரியும். ஒருவேளை அவனாக இருந்தால் நான் அடையாளம் கண்டிருப்பேன். அது மட்டுமல்ல, வீரமல்லர் தற்போது தங்களுக்கு உதவும் நிலையில் இருப்பார் என்றும் நிச்சயமில்லை. ஏன், என்ன நேர்ந்தது அவருக்கு? பல்லவ கங்க போரில் அவர் களத்தில் வீழ்ந்தார் என்றும் பல்லவ சக்கரவர்த்திகள் அவரை காக்கும் பொருட்டு தனது பெருமாண்பு விருதையும் வெண்கொற்ற குடையையும் இழந்தார் என்றும் கேள்வி. வீரமல்லர் பிழைத்தாரா இல்லையா என்பது கூட ஐயமே. என்ன, பல்லவனின் விருது பறிபோயிற்றா? என வீரமல்லன் பலியாகிவிட்டானா? மெதுவாக பேசுங்கள். அந்த பெண் முல்லையின் காதில் விழுந்தால் அவள் உயிர்விடவும் தயங்காள். ஓ, என்ன ஒரு துயரம் நந்திவர்மா! என் நண்பனே, உன் மானம் பறிபோக, என் அன்பு மல்லன் உயிர் போக நான் மட்டும் அங்கே ஏதும் அறியாது அமுதுண்டு கிடந்தேன். சாளுக்கிய எத்தர்களே, கங்க பாண்டிய துரோகிகளே, உதயச்சந்திரன் ஒருவன் உயிருடன் இருப்பதை மறந்துவிட்டு விளையாடி விட்டீர்கள். நிச்சயம் உங்களை பழிதிருத்து பல்லவ பேரரசை மீட்டு அதன் ஏக சக்கரவர்த்தியாக நந்திவர்மனை அரியணையில் அமர வைப்பேன். எனக்கு அமுதூட்டி அன்பூட்டி அறிவையும் வீரத்தையும் கலந்தூட்டி என்னை வாழ வைத்த பல்லவ நாட்டில் சாளுக்கியனின் வராக கொடி பறக்க அனுமதியேன். காஞ்சியின் அரியணையில் துரோகத்தின் சின்னங்கள் அமர்ந்து ஆர்ப்பரிப்பதை தடுத்து அன்பின் உறைவிடமாம் என் நண்பன் நந்தியை அமர்த்துவேன். இது சத்தியம். கைலாசநாதர் மீதும் நந்திபுரத்து அரங்கன் மீதும் ஆணை. என்னை வளர்த்த இத்தமிழ் மண் மீது ஆணை. உதயச்சந்திரனின் வீராவேசமான இந்த ஆளுமை கானகத்து மரம் செடி கொடிகள் அனைத்திலும் மோதி பாறைகளில் பதிந்து மீண்டும் எதிரொலி செய்தது. கவி பரமேஸ்வரர் மட்டுமல்ல, முல்லையும் அவனது வீராவேசத்தை பார்த்து சற்றே குலை நடுங்கினர். மூளை நரம்புகளுக்கு ரத்தம் அதிகமாக பாய்ந்ததாலோ என்னவோ தலையில் வலி அதிகமானது. அம்மா என்று அரற்றியவாறே மீண்டும் அந்த கட்டிலில் சாய்ந்தான் உதயச்சந்திரன். போய் வைத்தியரை அழைத்து வாமா, இவரது வலியை குறைக்க ஏதேனும் வழி உண்டா என்று கேள். கவிஞரின் வார்த்தைகளை செவிமடுத்த முல்லை குடிலை விட்டு விரைந்தால் வெளிப்பக்கமாக. வேடர் தலைவன் கீரி அன்று ஒரு பஞ்சாயத்துக்காக வெளியே சென்றதால் உதயச்சந்திரன் விழித்ததையும் வீராவேசமாக சூளுரைத்ததையும் பார்க்கவோ கேட்கவோ முடியவில்லை. பல்லவ தேசத்துக்கு ஏன் இந்த சோதனை என்று மனம் நொந்து தன்னைத்தானே கேட்டவாறு அங்கும் இங்கும் உலவினார் கவி பரமேஸ்வரர்.
கானகத்தில் தன்னை தங்க வைத்ததும் அந்த கண்ணனின் லீலைதானோ என்று நினைத்து பார்த்தார் அவர். இனிமேல் தான் தனக்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் கடுமையான வேலை இருக்கப் போகிறது என்று அவர் மனம் சொல்லத் தொடங்கியது. நெடிதுயர்ந்து நின்ற அரங்கனின் ஆலய தோற்றம் கண்ணுக்கு விருந்தாக அமைந்து பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது. விமான வேலைப்பாடுகள் இன்னமும் நிறைவடையவில்லை. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் ஸ்ரீ நாராயணனை ஒரே கல்லில் வடித்து உயிர் துடிப்புடன் எழுந்தருளச் செய்த மல்லை சிற்பிகளின் கலைத்திறனை வெகுவாக பாராட்டி புகழ்ந்தான் நந்திவர்மன். பிரகாரத்தை சுற்றிலும் நிறுவப்பட்ட அரங்கனின் அவதார மகிமைகளையும் தனது விருப்பப்படி செதுக்கப்பட்ட பரத கலைகளின் உயிர் துடிப்பையும் ஆழமாக உற்று கவனித்து கண்களால் படம் பிடித்து வலம் வந்து கொண்டிருந்த நந்தியின் கவனத்தை திருப்பினாள் இளவரசி விமலாதேவி. அண்ணா என்று அழைத்த அவளது வாயுதல் மேற்கொண்டு ஏது மொழியாது அவனையே ஏறிட்டு நோக்கின. திரண்ட நீர் உதிராக கண்களுடன் சிவந்த கன்னங்களும் கலைந்த கார்கூந்தலும் அவளை அழுது அரற்றியவனின் வடிவென்று அடையாளம் காட்டியது. தங்கையின் அழைப்பு கேட்டு தன் புருவங்களை வினாக்குறியாக்கி அவளை ஆராய்ந்தான் நந்திவர்மன். அண்ணா மறுபடியும் அதே அழைப்பு குரல். வேறெதும் பேசாமல் அவள் நீர்வார்த்த கண்ணாளாய் நிலைகுலைந்து நின்றாள். சொல் விமலா, எதற்காக இந்த அழுகை, அதுவும் அரங்கனின் சந்நிதியில்? இப்படி அழுகுவிட நிற்கலாமா? அவள் அதற்கேதும் பதிலுரை பகரவில்லை. துயரச்சுமையை அதிகமாக அழுகையை அடக்கி விம்மினாள். எதற்காக இன்னமும் அழுகை? என்னை காண வந்ததன் காரணத்தை கூறிவிட்டு கண்ணீர் வடி. நந்தியின் குரலில் சற்று கடுமை மிளர்வதை அவளால் உணர முடிந்தது. அவரை சாளுக்கியர்களிடம் ஒப்படைக்கச் சொல்லி விட்டாயாமே? அப்படியா? ஆம். நீதானா இதை சொல்கிறாய்? எங்களை வரவழைக்க காத்திருந்த நீதானா அண்ணா பேசுகிறாய்? விமலா, நான் உனது அண்ணனாகிய வெறும் நந்திவர்மன் அல்ல. சுயநலத்தை மட்டும் சிந்திக்கும் சாதாரண பிரஜையாக இருந்திருந்தால் உன் கேள்வி நியாயமானது. ஆனால் நான் உனக்கு அண்ணன் என்பதை விட இந்த நாட்டின் காவலன் என்பதுதான் முக்கியமானது. எந்த நாடு? நீ எந்த நாட்டை பற்றி அண்ணா பேசுகிறாய்? கங்கனிடமும் சாளுக்கியனிடமும் இப்போது பாண்டியனிடமும் பறிகொடுத்து நிற்கிறாயே, அந்த நாடா? அந்த நாடே உனக்கு இல்லை என்ற போது நீ எப்படி காவலனாவாய்? குதர்க்கம் பேசாதே, வந்த விஷயத்தை சொல். நான் குதர்க்கம் பேச வரவில்லை. உனது அர்த்தமற்ற பேச்சுக்கு விளக்கம் சொன்னேன். நாடும் வீடும் இல்லாதவன் நானே ராஜா என்று பெருமைப்பட்டு கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. கேட்பவர் நகைக்கத்தான் அந்த பேச்சு உதவும். நீ இன்னும் அந்த காரியத்தை பற்றி பேசவில்லை. பேசுகிறேன், பேசத்தான் வந்திருக்கிறேன். நேற்று வரை எனது பேச்சு கிள்ளை மொழியாக இனித்த உனக்கு இன்று இனிக்காது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். சுற்றி வளைக்காதே. நான் சுற்றவும் இல்லை, வளைக்கவும் இல்லை. நீதான் அந்த சாளுக்கிய சக்கரவர்த்தியால் வளைக்கப்பட்டிருக்கிறாய். நீ மொத்தமாக அவனிடம் உன்னை விற்றுவிட்டாயா? அதனால்தான் உன் நாக்கிலும் அவன் வாக்கு குடியேறி எரிதனல் கொட்டுகிறதா? அதிகம் பேசுகிறாய். உன்னை அவன் பேச வைத்து கெடுத்து விட்டான். ஓ, அதனால்தான் பழி வாங்குகிறாயா? பழி வாங்குதலா? நானா? எனக்கே அந்த வேலை இல்லாமலா? அவரை சாளுக்கியரிடம் பிடித்து தர ஆணையிட்டாய். அவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்த நீ என்னை ஒரு சாளுக்கியனின் பிடியில் ஆயுள் கைதியாக்கவும் துணிந்து விட்டாய். உனக்கு நாங்கள் செய்த தவறுதான் என்ன? விமலா, தவறு செய்தவள் நீ அல்ல, நான் தான் தவறு செய்துவிட்டேன். இந்த பல்லவ தேசத்தை ஆள வந்தது என் தவறு. அத்துடன் உங்கள் இருவர் நெஞ்சிலும் துளிர்த்த ஆசைகளை நீரூற்றி வளர்த்து விட்டதும் என் தவறு. நீயே வளர்த்து விட்ட எங்கள் காதல் பயிரை இன்று நீயே அழிக்க நினைப்பது எப்படி நியாயம்? ஆக்கியவனே அழிக்க நினைப்பது கூட பயன் கருதிதான். விளைச்சலை விரும்பித்தானே உழவன் பயிர் வளர்க்கிறான். அறுவடையின் போது வளர்த்த பயிரை அவனே அறுத்து பயனடைகிறானே, இது தவறா? ஓ, அவ்வாறு எங்கள் காதல் பயிரை அறுத்து நீ பல்லவம் என்னும் பயனடைய போகிறாய். அப்படித்தானே? அப்படியே வைத்துக்கொள். உனக்கு வெட்கமாக இல்லை இதை கூற? இதற்கு மேலும் வெட்கும் நிலை ஏதும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அண்ணா, நீ எப்போது இப்படி பேடியானாய்? வீரத்தின் விளைநிலமாக இருந்த நீ இன்றைக்கு கோழையாக கூனி குறுகி நிற்கிறாயே, ஏன்? எதற்காக? நந்திவர்மனை புரிந்தவர்கள் காரணம் கேட்க மாட்டார்கள். ஆம், கேட்க மாட்டார்கள். நீ என்னை என்ன செய்தாலும் காரணம் கேட்க மாட்டேன். ஆனால் அவரை மட்டும் அந்த அரக்கர்களின் பிடியில் ஒப்படைத்திருக்கிறாயே, அதை மறுபரிசீலனை செய். உன்னையும் இந்த நாட்டையும் அதிகமாக நேசித்த குற்றத்துக்காக அவருக்கு இந்த தண்டனை தேவையில்லை. விமலா, அவன் என்னையோ எனது ஆணையையோ மதித்திருந்தால் சாளுக்கியர்களிடமிருந்து தப்பிச் சென்றிருக்க மாட்டான். அவன் எனது ஆணையை மீறி என்னையே அவமதித்து விட்டான். இனி நீயும் அவனுக்கு பரிந்து பேசி என் ஆத்திரத்தை தூண்டிவிடாதே. சாளுக்கியனின் முன்னே என்னை தலைகுனிய வைத்த அந்த பேடி எப்படியும் என்னிடம் சிக்காமல் போக மாட்டான். அப்போது பேசிக்கொள்கிறேன். என்ன தப்பிவிட்டாரா? உதயச்சந்திரன் தப்பிவிட்டான் என்கிற செய்தி மட்டுமே அவள் செவியில் புகுந்தது. அதன் பின் நந்திவர்மன் உரைத்தவை ஏதும் அவள் புலனுக்கு புகவில்லை. உதயன் தப்பிய செய்தி அவளுக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஒருமித்து வழங்கியது.
இத்துடன் நந்திபுரத்து நாயகனின் 36ஆம் பகுதி நிறைவடைகிறது. 37ஆம் பகுதியில் நந்திபுரத்து நாயகனை மீண்டும் காணலாம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் எம் வேதநாயகி. நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுக்கு அடுத்த தொடரில் ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது. அதனால் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.